20 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் எப்போது கனமழை பெய்யும் என இணையதள விவரங்களுடன் விளக்குகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. தற்போது வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தற்போதைய நிலை எவ்வாறாக உள்ளது? எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும்? விவரங்களை விவரிக்கலாம். மோனிஷா, வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதியை நெருங்கி இருக்கிறது. மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதியை கடந்து அரபிக்கடலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் பரவலாக நிறைய மாவட்டங்களில் அவ்வப்போது கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அதனுடைய திசை, அதனுடைய பயணம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட வங்கக்கடலின் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தாங்க. அந்த வகையில் தான் அதனுடைய பயணமும் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, தமிழ்நாடுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அது நிலை கொண்டிருப்பதாகத்தான் தற்பொழுது இணையதள வரைகலமே நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. நமக்கு தமிழ்நாடு கடலோர பகுதிக்கு மிக அருகாமையில் வந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நேற்று இரவிலிருந்து இந்த தமிழ்நாடுக்கும் கடலோர இலங்கைக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருந்ததன் காரணமாகத்தான் நேற்று இரவு முழுவதுமே டெல்டா மாவட்டங்கள், வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள்லாம் கனமழையானது கொட்டி தீர்த்தது. இந்த நிலைமை இன்று இரவு வரை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. இதனுடைய பயணம் தற்பொழுது அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் என சொல்லக்கூடிய அந்த மன்னார் வளைகுடா பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்லாம் நேற்று இரவிலிருந்தே கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த மேகக்கூட்டங்கள் கடலோர பகுதிகளுக்கு மட்டும் மழை பொழிவை உருவாக்காது. கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களான டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய பகுதிகளிலையும் ஒரு கனமழையானது கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்பொழுது காற்றினுடைய வேகத்தை நம்ம பார்த்துருக்கோம். மழை எங்கெங்க எப்படி இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு இணையதள வரைகலை தான் இது. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுழற்சியானது தொடர்ந்து நிலப்பரப்பை நோக்கி காற்று குவியலை மேகக்கூட்டங்களை தொடர்ந்து நகர்த்தி கொண்டே தான் இருக்குது. அந்த வகையில் இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இடத்துல தான் தற்பொழுது அதிகப்படியான மழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் இன்று காலை 8 to 9 மணி நிலவரப்படி இந்த மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளெல்லாம் ஒரு கனமழை இருக்கும் அப்படின்றதையும் இங்கே இருக்கக்கூடிய புகைப்படம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த மழையானது தொடர்ந்து அடுத்த இன்று நள்ளிரவு வரை இருக்கும் அப்படின்றதையும் மிக தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு புகைப்படமாக தான் இருக்கிறது. பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, மேலூர், காரைக்குடி, மதுரை, பேரையூர், அருப்புக்கோட்டை ஆகிய பகுதிகளெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதாவது இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். கனமுதல் மிக கனமழை தான் இருக்கும். அதிகனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்றத தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் இருக்கு. இன்னமும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறவில்லை. ஏனென்றால் கடற்கரைக்கு அருகில் இருக்கிறது. அதனால் ஈரப்பதத்துடன் கூடிய காற்று அதற்கு கிடைக்காது. அதனால் அது மேலும் வலுவடையாது. ஆனால் அதனுடைய சுழற்சி தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த சுழற்சி தொடர்ந்து மழை மேகங்களை உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். தற்பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருப்பதன் காரணமாக அதி கனமழையை உருவாக்கக்கூடிய, ஒரு குறைவான நேரத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய மேக கூட்டங்களை அதனால் உருவாக்க முடியாது. அது மேலும் மேலும் வலுவடைந்தால் மட்டுமே அது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தொடர்ந்து அது அரபிக்கடலை நோக்கி பயணிப்பதன் காரணமாக டெல்டா மாவட்ட பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை இருக்கும். சென்னை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் ஒரு பெரிய அளவில் மழை இல்லை அப்படின்னாலும் ஒரு சில சமயங்களில் விட்டு விட்டு கனமழை தொடரும் அப்படின்றது தான் இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்பாக இருக்கிறது. மோனிஷா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.